ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய தங்கமே, வாழ்க்கையில் பயந்தது போதும். அடுத்தவனுடைய காலில், அடுத்தவனுடைய சொந்த வருமானத்தில் அமர்ந்திருந்தது போதும். அது மட்டுமல்லாமல் அடுத்தவனிடம் தேவையில்லாமல் பேச்சு வாங்கியதும் போதும். ஆக மொத்தம் நீ செய்யும் அனைத்தையும் இப்பொழுது நிறுத்திவிட்டு புதிதான ஒரு காரியத்தில் இறங்கு. ஏற்கனவே பல விஷயங்களில் பல முயற்சிகளை எடுத்து தோல்வி அடைந்த நீ இனி முயற்சியே எடுக்க மாட்டேன், ஏனென்றால் எனக்கு இப்பொழுது நேரம் சரியில்லை, அது மட்டுமல்லாமல் நான் செய்யும் விஷயங்கள் எதுவுமே சரியில்லை, எனக்கு எதுவுமே செய்ய தெரியவில்லை என்று உன் மீதே நீ பழி போட்டு கொண்டு இருக்கிறாய். உன் வாழ்வில் ஏதாவது ஒரு தவறு நடந்தால் நான் அதிர்ஷ்டமில்லாதவன், நான் பாக்கியமில்லாதவன், தெய்வத்துடைய அனுகிரகம் இல்லாதவன் என்று குறை கூறிக்கொண்டே இருக்கிறாய். உன்னை பார்த்து நீயே இப்படியெல்லாம் குறை கூறினால் என்ன செய்வது? உன்னை மற்றவர்கள் பேசினால் பேசட்டும், அதற்காகெல்லாம் நீ கவலைப்படாதே. உன்னை நீ எந்த இடத்திலும் தாழ்த்தி கொள்ளாதே. எந்த இடத்தில் நீ நின்றாலும் தலை நிமிர்ந்து இருக்க வேண்டும். எந்த நாளும் பயத்தை தூக்கி நாம் சுமந்து கொண்டே இருக்கும் பொழுது வாழ்க்கையில் எந்த ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வுகளையும் நம்மால் பார்க்க முடியாது. அனைவரும் ஒன்றே ஒன்று நிச்சயமாகவே தெரிந்து கொள்ளுங்கள். வாழ்க்கையில் நாம் எந்த அளவு எவ்வளவு தோற்றாலும் நாம் ஓடிக்கொண்டே இருக்கிறோமோ அப்பொழுதுதான் நம்முடைய வெற்றியை நம்மால் கண் குளிர பார்க்க முடியும். அதை அனைவரும் மறந்து விடுகிறீர்கள். நம் கண்ணை நிச்சயமாக திறந்து பார்க்க வேண்டும். ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள், நம் உழைத்து வரும் வருமானத்தில் நம் இருக்கும் பொழுதுதான் சந்தோஷம் கிடைக்கும். அதை எல்லோரும் ஞாபகம் வைத்துக்கொண்டு நிச்சயமாகவே நீங்கள் அனைவரும் அடுத்த கட்ட முயற்சியை எடுக்க வேண்டும். தோல்வி தோல்வி என்று பார்த்து கொண்டே இருக்காமல் வெற்றியை மட்டுமே நினைத்து கொண்டு இருங்கள். தோல்வியை பார்த்தோம் என்றால்தான் அடுத்தடுத்து என்னென்ன புது புது விஷயங்கள் செய்யலாம், நாம் நம்மை எப்படி மெருகேற்றிக் கொள்ளலாம் என்பதை யோசிப்போம். தோல்வியை காணாத பொழுது நாம் இப்பொழுது பாதுகாப்பான இடத்தில் இருக்கிறோம் என்று நாம் எந்த விஷயத்தையும் புதிதாக செய்யாமல் நாம் நகர்ந்து கொண்டே இருக்க மாட்டோம், ஓரிடத்திலேயே அமர்ந்திருப்போம். அதனால் அனைவரும் ஒன்றே ஒன்று புரிந்து கொள்ளுங்கள். வாழ்க்கையில் நாம் அடுத்தடுத்து எடுக்கும் முடிவுக்கு மட்டுமே தோல்வி காரணமல்ல. நம் வாழ்வில் அடுத்தடுத்து எடுக்கும் விஷயத்திற்கு வெற்றி காரணமல்ல, தோல்வியே காரணம். நம் தோல்வி அடைந்தால்தான் அடுத்தடுத்த வெற்றியை காண நாம் முயற்சிகளை போடுகிறோம். புரிகிறதா தங்கமே? தோல்வியை கண்டு அஞ்சாமல் இன்பமாக இருங்கள். உங்களுக்கான நற்பலன்களை நான் தருவேன். வாழ்க்கை முழுவதும் உன்னுடைய சொந்த வருமானத்தில் நீ அமர்ந்து சாப்பிட்டு நல்லபடியாக யாரும் எதுவும் சொல்லாமல் உன்னை வாழ வைப்பேன். ஆனால் எனக்காக இன்று ஒரு சத்தியம் மட்டும் செய்து கொடு. உன்னுடைய முயற்சியை நீ போடுவாய் என்று எனக்கு சத்தியம் மட்டும் செய்து கொடு. கலங்காதே, கண்ணீர் சிந்தாதே. எந்நாளும் உனக்கு நான் இருப்பேன், துணையாக பாதுகாப்பாக இருப்பேன். நல்லதே நடக்கும். இன்பமயமான வாழ்க்கை அமைய என் ஆசீர்வாதமும் அனுகிரகமும் எப்பொழுதும் உன்னுடன் இருக்கும். ஓம் சாய்ராம்.